ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.5ல் 2வது கொஷனுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 2வது கொஷின் பாருங்கள். 2வதுல 3 கொஷின் கேட்டிருப்பாங்க, அதுக்கும் ஆன்சர் பார்க்கலாம். 2வது கொஷின் பாருங்கள். f of g is equal to g of f எனில் k இன் மதிப்பை காண்க. இப்போ கேவோட மதிப்பு இது ரெண்டுமே சமம்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இஸ் ஈக்குவல் டு போட்டு கேவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். f of x is equal to 3x கூட்டல் 2 g of x is equal to 6x கழித்தல் கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம f of g ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். அப்போது f of g is equal to f of g of xன்னு வரும். அப்போ f of g of x பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துக்கிறாங்க, 6x கழித்தல் k. அப்போது f of 6x கழித்தல் k is equal to இது f of x வடிவில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இது போடணும். அப்போ 3 பெருக்கல் எக்ஸுக்கு பதிலாக 6x கழித்தல் k கூட்டல் 2. அப்போ 3 18x 3k 3, அப்போ கழித்தல் 3k, இது கூட்டல் 2 அப்படியே வரும். அப்போது இது பார்த்திங்கன்னா இது அவ்வளோதான் ஆன்சர். அப்போது இது என்னது, f of g 18x கழித்தல் 3k கூட்டல் 2. இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம g of f கண்டுபிடிக்கணும். அப்போது g of f of x, அப்போது g of f of x பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க, 3x கூட்டல் 2, 3x கூட்டல் 2. அப்போது இது g of x வடிவில் வந்துச்சுங்களா, 3x கூட்டல் 2 இஸ் ஈக்குவல் டு g of x என்ன கொடுத்துக்கிறாங்க, 6. எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம இது பண்ணணும். அப்போது 6 பெருக்கல் எக்ஸ் என்னது 3x கூட்டல் 2 கழித்தல் k, இது அப்படியே வரும். அப்போது 6 உள்ள போய்ங்க, 6 18, 18x 6 2 12 கூட்டல் 12, இந்த கழித்தல் k அப்படியே வரும். அப்போ இது பார்த்திங்கன்னா இது g of f இஸ் ஈக்குவல் டு 18x கூட்டல் 12 கழித்தல் k. அப்போ இது ரெண்டாவது சமன்பாடு. இது பாருங்கள், ரெண்டுமே சமம்னா கேவோட மதிப்பு தான் கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டுமே சமம்னா நம்ம இஸ் ஈக்குவல் டு போட்டு எழுதணும். அப்போ பாருங்கள், f of g இஸ் ஈக்குவல் டு g of f. அப்போ f of g என்னது 18x கழித்தல் 3k கூட்டல் 2 இஸ் ஈக்குவல் டு இது 18x கூட்டல் 12 கழித்தல் k. அப்போ k ஒரு சைடும், இது நம்பரும் எக்ஸும் ஒரு சைடும் மாற்றிடலாம். அப்போது இங்கே 18x இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தல் 18x. அப்போது இந்த 18x இது கழித்தல் 18x, இது கூட்டல் 2 அப்படியே இருக்கட்டும். இது 12 கூட்டல் இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தல் 10 கழித்தல் 12 இஸ் ஈக்குவல் டு இது கழித்தல் k அப்படியே இருக்கட்டும். இந்த கழித்தல் 3k இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா கூட்டல் 3kவாக மாறி கூட்டல் 3k. அப்போது கூட்டல் 18 கழித்தல் 18 கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். அப்போது 12ல் 2 போச்சுன்னா 10, அப்போ கழித்தல் 10ன்னு இருக்கும். இது பாருங்கள், 3kல 1k போச்சுன்னா 2k. அப்போ 2 பெருக்கல் இருக்குதுங்களா, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறுமா, கழித்தல் 10/2 இஸ் ஈக்குவல் டு k. 1 2 2 I 2 10, அப்போது கழித்தல் 5 இஸ் ஈக்குவல் டு k. அப்போ கேவோட மதிப்பு என்னது, கழித்தல் 5. அப்போது therefore k இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 5. புரிஞ்சுதுங்களா, அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், ரெண்டாவது கொஷின் என்ன கேட்குறாங்க, f of x இஸ் ஈக்குவல் டு 2x கழித்தல் k, g of x இஸ் ஈக்குவல் டு 4x கூட்டல் 5. அப்போ இதுக்கும் அதே மாதிரி தான். அப்போ ஃபஸ்ட்டு f of g கண்டுபிடிக்கலாம். f of gனா f of g of xன்னு வரும். அப்போது f of g of x என்ன கொடுத்துக்கிறாங்க, 4x கூட்டல் 5. அப்போ இது f of x வடிவில் வந்துச்சுங்களா, அப்போது f of 4x கூட்டல் 5 இஸ் ஈக்குவல் டு f of என்ன கொடுத்துக்கிறாங்க, x இங்கே இருக்குதுங்களா, எக்ஸுக்கு பதிலாக தான் இது பண்ணணும். அப்போ 2 பெருக்கல் 4x கூட்டல் 5 அந்த கழித்தல் k அப்படியே வரும். அப்போ 2 உள்ளே போயிருந்தா 2 நாள் 8, 8x 2 5 10 கூட்டல் 10 கழித்தல் k. அப்போ இது பார்த்திங்கன்னா f of g இஸ் ஈக்குவல் டு 8x கூட்டல் 10 கழித்தல் k. இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா g of f கண்டுபிடிக்கணும். அப்போது g of f of xன்னு வரும். அப்போது g of f of x என்ன கொடுத்துக்கிறாங்க, 2x கழித்தல் k. அப்போது 2x கழித்தல் k. அப்போது இது g of x வடிவில் வந்துச்சுங்களா, அப்போ g of 2x கழித்தல் k இஸ் ஈக்குவல் டு g of x. அப்போ g of x எக்ஸுக்கு பதிலாக தான் போடணும். அப்போ 4, எக்ஸுக்கு பதிலாக இது 2x கழித்தல் k கூட்டல் 5. அப்போ 4ஆல் ஒரு 2 நாள் 8, அப்போ 8x
4k கழித்தல் 4k கூட்டல் 5 அவ்வளோதான் இது. அப்போது g ஆஃப் f ஆஃப் அப்போ 8x கழித்தல் 4k கூட்டல் 5. அப்போ இது ரெண்டாவது சமன்பாடு. அப்போ இது ரெண்டுமே வச்சு நம்ம கேவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ f ஆஃப் g இஸ் ஈக்குவல் டு g ஆஃப் f. அப்போ f ஆஃப் g என்னது பாருங்கள், 8x கூட்டல் 10 கழித்தல் k. அப்போது 8x கூட்டல் 10 கழித்தல் k இஸ் ஈக்குவல் g ஆஃப் f என்ன சொல்லியிருக்காங்க, 8x கழித்தல் 4k கூட்டல் 5. அப்போ k மட்டும் ஒரு சைடாகவும் நம்பர்ஸும் எக்ஸில் இருக்கிறது ஒரு சைடாகவும் நம்ம எழுதிடலாம். அப்போ இங்கே 8x இங்கே 8x இருக்குது, இந்த சைடு இருந்துச்சுன்னா கழித்தல் 8x, அதுக்கப்புறம் கூட்டல் 10, இங்கே கூட்டல் 5 இருக்கிறது அந்த சைடு பார்த்தீங்கன்னா கழித்தல் 5 இஸ் ஈக்குவல் டு இங்கே கழித்தல் 4k, இது கழித்தல் k இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா கூட்டல் கேவாக மாறிடும். அப்போது 8kவும் கழித்தல் 8k 0 ஆகிடும். 10ல் 5 போச்சுன்னா 5ன்னு வரும். கழித்தல் 4ல் 1 போச்சுன்னா கழித்தல் 3k. அப்போ இது பாருங்கள், கழித்தல் 3 வந்து கூட்டலில் இருக்குது, பெருக்கல்ல இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும். அப்போ 5 பை கழித்தல் 3னா கழித்தல் இங்கே போட்டுக்கோங்க இஸ் ஈக்குவல் டு k. அப்போ கேவோட மதிப்பு பார்த்திங்கன்னா கழித்தல் 5/3. அப்போது தேர்ஃபோர் k இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 5/3. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், இது ரெண்டாவதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், 2 கொஸ்டினுமே ஆன்சர். ரெண்டாவதுல இருந்தது 2 கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் ஆன்சர்.